ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். Worship of Jesus சனலுடாக உங்களை சந்திப்பதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவுக்கே ஆராதனை. ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நானும் நீங்களும் பாக்கியவான்கள். ஆமென். எத்தனை பேர் இந்த நாளிலும் கூட என் தேவனுடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? அவரை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே அவரை துதிக்கும்படிக்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடும், என் தேவன் என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். கடந்த நாட்களெல்லாம் அநேக துக்கங்கள், துயரங்கள், சோதனைகள், பாடுகள், வேதனைகள், ஆனாலும் அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே காத்திருந்தேன். துதிகளின் வேளையிலே நான் ஜெபித்திருந்தேன். துதிகன மகிமையை செலுத்தினேன். என் எல்லா துக்கங்களும், எல்லா சோதனைகளும், எல்லா பாடுகளும், வேதனைகளும் என்னை விட்டு நீங்கி போனது. நான் இப்பொழுது உற்சாகத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கூட என் தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுறீங்க. ஆமென். நீங்கள் கூட இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சொல்ல முடியாத துயரம், சொல்ல முடியாத ஒரு வேதனை, பாடுகள், சமாதானமின்மை, துக்கம், வியாதி, வறுமை என்று கூட சொல்லலாம். நீங்கள் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட சொல்லலாம், கவலைப்படாதீங்க, உங்கள் துக்கமும் சந்தோஷமாக மாறும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என் ஆண்டவரை ஆராதியுங்க. எங்களோடு கூட சேர்ந்து அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை துதியுங்க. நீங்கள் துதிக்கிற பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். இந்த நேரத்திலும் கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அங்கே 1 நாளாகமம் புஸ்தகத்திலே யோசபாத் என்னும் ராஜா இருந்தார். அவரை நோக்கி அங்கே அநேக யுத்தம் அங்கே அவரை நோக்கி சூழ்ந்து கொண்டது. அவரை நோக்கி யுத்தம் சூழ்ந்து கொண்டிருந்தது. இவரோ அங்கே புலம்புகிறார், பாருங்கள், என்னிடத்திலே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள், நான் எப்படி யுத்தம் செய்வேன், நான் எப்படி அவர்களை ஜெயம் கொள்ளுவேன் என்று சொல்லி புலம்பி கலங்கி நின்றார். அந்த நேரத்திலே என் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், யுத்தத்தை குறித்து நீ கவலைப்படாதே, நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், துதிகளை ஏறடு, உனக்குள்ளே ஒரு கூட்டத்தை உருவாக்கு, துதிக்கும் வீரர்களை உருவாக்கு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று சொன்னார். அதே போல அவர் அந்த யோசபாத் ராஜா அங்கே துதிகளோடு கூட கடந்து சென்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்? எதிரிகள் அங்கே யோசபாத் ராஜாவை ஜெயம் கொள்ளும்படியாக வந்திருக்கிற எதிரிகள் இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஒருவருக்கொருவர் அங்கே வெட்டுண்டு மடிந்தார்கள். இவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அங்கே யோசபாத் ராஜாவும் அவர்களோடு சேர்ந்தவர்களும் அங்கே துதிகளை ஏறெடுத்த பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டும் மடிய செய்தார் என் ஆண்டவர். அந்த யூத ராஜ சிங்கம் உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். யோசபாத் ராஜாவையும் அவருடைய ஜனங்களையும் அவருடைய வீரர்களையும் ஒருவரும் கைப்படாதபடி பாதுகாத்த தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பு சகோதரனை, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும், உங்களுக்கு எதிராக ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனால் அது வாய்க்காதே போகும். இந்த வேளையிலே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படியாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், துதியுங்க. துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் நன்மையாக மாற்றுவார். அவர் நன்மையாக மாற்றுவார். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். உங்களுக்காக அவர் வழக்காடுவார். உங்களுக்காக அவர் நீதியாய் விசாரிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இவ்விதமாக அவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரே ஒரு தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட சொல்லலாம்,
என்னால் ஒன்றும் முடியவில்லை, எனக்கு எதிராக போராட்டம் பிரச்சனை என்று சொல்லலாம். உங்களுக்காக யுத்தம் பண்ண வழக்காளர் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யோசபாத் ராஜாவையும் அவருடைய ஜனங்களையும் பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாக்க உங்கள் மத்தியிலே இருக்கிறார். நீங்கள் துதிக்கிற பொழுது வாய்களை திறந்து முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்திலே துதியோடு காணப்படுகிற பொழுது உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்விதமா. ஆமென். இந்த நேரத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக் கொடுப்போமா? அன்பின் தகப்பனே, பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் கூட எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. நீ தகுதிப்படுத்தும், நீ பலப்படுத்தும் தெய்வமே. ஆண்டவரே, நாங்கள் பலவீனத்தோடு காணப்படுகிறோம், சுகவீனத்தோடு காணப்படுகிறோம், வேதனையோடு காணப்படுகிறோம். ஆனாலும் எங்கள் இருதயம் சோர்ந்து போவதில்லை. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பலப்படுத்தும், நீர் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. கடந்த நாட்கள் எல்லாம் ஏதோ தெரியாமல் நாங்கள் பாவம் செய்து விட்டோம், எங்கள் அக்கிரமம் செய்து விட்டோம். நீர் எங்களை கிருபையாய் மன்னியும். உம்முடைய கிருபை எங்கள் மேல் வையும், எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசப்பா. அன்பு தகப்பன், நீரே எங்களை தாங்கும்படியாக செபிக்கிறோம் என் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளிலும் கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுறீங்க, நன்றி சொல்லுறீங்க? என் ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் துதிக்க போறீங்க? என்னோடு கூட சேர்ந்து நன்றி செலுத்துவோமா? வாருங்கள், நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த ராஜா? அவர் யூத ராஜ சிங்கம், நமக்காக ஜெயம் கொள்ளுகிற தேவன். அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன், நமக்காக விடுதலை கொடுக்கிற தேவன். அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார், என் குடும்பத்தை பாதுகாத்தார், என் தொழில்களை பாதுகாத்தார், என் வீடு வளவு முழுவதையும் பாதுகாத்தார். என் வீடு வளவு ஆண்டவரை வேலியடித்து பாதுகாத்தார், எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்தார் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லுறீங்க? அப்படி சொல்ற நீங்களும் நானும் சேர்ந்து என் தேவனை ஆராதிப்போமா? நன்றி செலுத்துவோமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உமக்கு கோடான கோடி நன்றி இயேசப்பா. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ ஆண்டவரே, நீர் நன்மைக்கு ஏதுவாக ஆசீர்வதித்தீர். நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சந்ததிகள், என் வீடு வளவுகள், தொழில்கள், வாகனங்கள், போக்கையும் வரத்தையும் நீர் ஆசீர்வதித்தீரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எதையெல்லாம் கையிட்டு செய்தோமோ அதெல்லாவற்றோடும் நீர் கூட இருந்தீரே. உமக்கு கோடான கோடி நன்றி இயேசப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நல்ல தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி. நன்றி பலியோடும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வருவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே அப்பா, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நான் அதிகமாக தருவேன் என்று சொல்லி இவ்விதமாக எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி பிதாவே. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கோடான கோடி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, உங்களை துதிக்கிறோம். நாங்கள் யாவரும் சேர்ந்து ஒரு விசை நாங்கள் ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கிற பொழுதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மத்தியில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீக்கப்படுகிறது, எல்லா பலவீனங்களும் கட்டுக்களும் உடைக்கப்படுகிறது. உங்களுக்கு எதிராக இருக்கிறதான தலைகளாக மாறிக்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நன்மையாக மாறப் போகிறது. ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. வல்லமையின் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆண்டவரே, யோசபாத் ராஜாவையும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களையும் அவர்கள் துதித்த பொழுது நீர் பாதுகாத்தீரே. நீர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினீரே. ஆண்டவரே, எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்தீரே. அதுபோல ஆண்டவரே, இதோ மத்தியிலே ஆண்டவரை துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய ஆண்டவரை பிரச்சனைகளை நீர் ஆண்டவரை நீர் மாற்றி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் நீதியாய் விசாரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஐயா. துணையாளரே, துதிக்கு பாத்திரரே அப்பா, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி
கர்த்தாவுமாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. இதோ எங்கள் ஆபத்திலும் நாங்கள் உம்மை கூப்பிடுறோம், இன்பத்திலும் துன்பத்திலும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ ஆண்டவரே எதையும் எங்களை உம்மை விட்டு பிரிக்காது ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. யார் எங்களை உம்மை விட்டு பிரிக்க முடியும்? நீர் எங்கள் அன்பின் தகப்பன், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. பார்த்து துதியுங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். எங்கள் ஆராதனையிலே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் துதிக்கிற பொழுது உங்கள் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். உங்கள் வலது பாரசத்திலே அவர் இருக்கிறார். உங்களை தொடுகிறார். உங்களுக்குள்ள சொல்ல முடியாத வியாதிகளை அவர் சுகமாக்குகிறார். அவர் விடுதலை கொடுக்கிறார். என்னை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாய் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை இயேசுவே எனக்கு மனதிறங்குங்க என்று சொல்லி கேளுங்க என் அன்பு பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இயேசுவே எனக்கு மனமிறங்குங்க என்று சொல்லி கேளுங்க. நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அந்த தகப்பன் உங்கள் மத்தியிலே ஓடி வருகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவர். ஆமே. கர்த்தர் இந்த நாளிலும் கூட அநேகர் இந்த நாளிலும் கூட வியாதியோடு காணப்படுகிறீங்க. வைத்தியர்களால் அங்கே பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறார். வைத்தியர் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறார். அநேக ஸ்கேன்கள் அங்கே ஸ்கேன்கள் பண்ணியும் அவர்கள் நோமல், உங்களுடைய சரீரத்தில் நோமல் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் சொல்ல முடியாத ஒரு வியாதி, ஆனாலும் சொல்ல முடியாத ஒரு வேதனை அங்கே உங்கள் சரீரத்திலே காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்திலே கேளுங்க, கர்த்தரிடத்திலே துதியுங்க. என் ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லுங்க. எத்தனை தெய்வங்களை கூப்பிட்டு இருப்பீர்கள், எத்தனை வைத்தியர்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒருவரால் முடியாத காரியம் என் இயேசுவால் முடியும், என் தேவனால் முடியும். அவர் உனக்காகவும் எனக்காக மரணத்தை ஜெயித்த தேவன். உங்களையும் என்னையும் பாடுகளிலிருந்து வேதனைகளிலிருந்து மீட்கும்படிக்காக, பாவத்திலிருந்து மீட்கும்படிக்காக இந்த பூமியை நமக்காக வந்தவர். அந்த பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே கொடுத்தார். ஆமென். அவர் ஜீவபலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நேரத்திலும் கூட வியாதியோடு அங்கே இருக்கிற சகோதரனை சகோதரியை, கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது யார் சொல்ல முடியும்? என் அன்பு சகோதரனை சகோதரியை, யாரால் சொல்ல முடியும்? வைத்தியரால் முடியுமா? அங்கே ஹல்லேலூயா முடியாது. யார் சொல்ல முடியும்? ஒருவராலும் முடியாது. ஆனால் என் தகப்பன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஆண்டவர் நான் ஆராதிக்கும் தேவன். ஹல்லேலூயா. அவர் விடுவிக்க வல்லமுள்ள தேவன். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். ஆண்டவரே, விதமாக உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கிற அந்த சுகத்திற்காக, நீர் கொடுக்கிற இந்த விடுதலைக்காகவும், நீர் கொடுக்கிற இந்த சமாதானத்திற்காகவும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி கர்த்தாவே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவர், 1000-10,000 பேர்களில் சிறந்தவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பரிசுத்தர், அவர் மகிமையின் தேவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். நாம் ஒருமித்து ஒரு பாடலை பாடி நாம் அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நம் மத்தியில் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவும் தேவன் எங்கள் துதிகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நீதியின் வலக்கரத்தினால் எங்களை தாங்குகிறார். உங்களை தொட்டு சுகமாக்க வல்லமுள்ள தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம் இயேசுப்பா. நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை,
ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லோரும் சேர்ந்து ஆராதனை உமக்கு ஆராதனை. இயேசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஒரு மனமாய் சேர்ந்து ஆராதனை உமக்கு ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. அப்பா ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. மறுபடியும் ஒரு விசை எல்லோரும் சேர்ந்து அவரை ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. பரிசுத்த தேவனே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அக்கினி ஜுவாலை போன்றவரே, நாம் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களை அக்கினியாய் நிரப்புகிறவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதே நீர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் இப்பொழுதே ஒரு பரிசுத்த விடுதலை, ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையில நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்ல முடியாத துயரங்கள் ஆண்டவரே நீங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொல்ல முடியாத வியாதிகள் நீங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்களும் நீங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். உயரமும் உன்னதமும் ஆனவரே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை எப்பொழுது ஒவ்வொரு மத்தியிலும் கடந்து செல்வதாக. ஹல்லேலூயா. glory glory glory. ஹல்லேலூயா.
நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை உமக்கு ஆராதனை. நன்றி ஆண்டவரே, தகப்பனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்த தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மங்காத பிரகாசமே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆவியானவரே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மத்தியிலே இறங்குகிறதற்காக உம்மை நாங்கள் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இஸ்ரவேலின் தேவனே, நீர் உறங்குவதும் இல்லை, நீர் தூங்குவதும் இல்லை. ஆமென் ஆண்டவரே அப்பா. பரிசுத்த தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீதியின் வல கரத்தினாலே ஒவ்வொருவரை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே ஒரு வல்லமை ஆண்டவர் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற எங்களோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் மத்தியிலையும் அவர்கள் மத்தியிலே கடந்து போகிறதற்காக நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்திலும் கூட உம்மை ஆராதிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த நீர் கொடுத்ததான் இந்த கிருபைக்காகவும் இந்த சலாக்கியத்திற்கும் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்தீர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே நமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து உம்முடைய சமூகத்திலே நின்று ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சுகத்தோடும் பலத்தோடும் காணப்படுகிறீங்க? கவலைப்படாதீங்க. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு அவரை சந்தோஷமாக உற்சாகத்தோடு ஆராதித்தோம். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த கண்ணீரோடு விதைத்திருக்கிறீங்க, கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க. ஆமென். விசுவாசிங்க. நாம் செய்ய வேண்டியது ஒன்றை ஒன்று விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆமென். அவர் விடுதலை கொடுப்பார், அவர் சுகம் கொடுப்பார், அவர் மகிமையின் தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பதற்கு அவர் மனிதர் அல்ல. ஆமென். அவர் அங்கே அரசாங்கம் அல்ல. அவர்களுக்கும் மேலானவர். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது ஒன்றை ஒன்று துதிக்கான மகிமை அவருக்கு செலுத்துங்க. அப்பொழுது எல்லா துக்கங்களும் சந்தோஷமாக மாறும். ஆமென். நாம் வார்த்தைக்காக செபிப்போமா? நாங்கள் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் இன்று உங்களோடும் என்னோடும் என்ன வார்த்தை பேச போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்திலே ஒருமனப்படுங்கள். நான் ஜெபிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து ஜெபத்திலே ஒருமனப்படுங்கள். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஒரு சிறிய ஆராதனையாக இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருந்து என்ற விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் தியானிக்க போறோம். உடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். இடைப்படும், பேசும், நீர் வெளிப்படும், எங்களை மறைத்து ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறது, அறிக்கையிட்டு உங்களுடைய சமூகத்திலே துதித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இடைப்படும், பேசும், ஆசீர்வதியும் பலப்படும். இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட அங்கே சங்கீத புஸ்தகத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 55வது அதிகாரம் 1வது வசனத்தையும் அங்கே 22வது வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் அங்கே 55வது அதிகாரம் 1வது வசனம் அங்கே 22வது வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். அங்கே சங்கீத புஸ்தகம் இப்படியாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும். ஆமென். ஹல்லேலூயா. இது 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆதரிக்கிற தேவன். அங்கே நீதிமான்களை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. இந்த நேரத்திலும் கூட அங்கே நாங்கள் ஜெபித்திருந்தோம். எங்கள் மத்தியிலே எவ்வளவு பாடுகள், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமென். தேவனை நோக்கி கூப்பிடுங்க.
ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், கலங்காதீங்க. அவர் விடுதலை கொடுக்கிற தேவன், அவர் சுகம் கொடுக்கிற தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ சுமக்க தேவையில்லை, நீ விசுவாசி, அது போதும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். நாம் செய்ய வேண்டியது ஒன்றை ஒன்று துதியோடு கூட சேர்ந்து அவரிடத்திலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கும், இது நடக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே சொல்ல முடியாத வேதனை வியாதி என்று சொல்லுறீங்களா? நீங்கள் விசுவாசிங்க. இயேசு எனக்கு சுகம் தருவார் என்று விசுவாசிங்க. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை விடுதலை ஆக்குவார். அங்கே ஒரு சகோதரியை குறித்து நான் உங்களிடத்தில் சொல்லி இந்த ஆராதனையை முடிக்கலாம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அங்கே 12 வருடமாக ஒரு பாடுள்ள ஸ்திரியை நீங்கள் அங்கே வேதத்திலே வாசித்திருப்பீங்க, வேதத்திலே கண்டிருப்பீர்கள். நீங்கள் அங்கே அநேக அவர்களை குறித்ததான செய்திகளை கேட்டிருப்பீர்கள். ஆமென். கர்த்தரிடத்திலே அவள் வருகிறாள். பாருங்கள், அவளால் ஒன்றும் செய்ய முடியாது. 12 வருடமாக பாடுகள், அங்கே சொல்ல முடியாத ஒரு வியாதி. அந்த வியாதியை அவள் எப்படி தீர்ப்பதென்று தெரியாமல் பாடுகளோடு காணப்பட்டாள். ஆனால் ஒரு நாள் ஒரு செய்தி வந்தது. இவ்வழியாக இயேசு போகிறார் என்ற ஒரு செய்தி வருகிறது. அவள் அந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர்களுக்கு பின்பதாக சென்று அவள் இருதயத்திலே விசுவாசித்தாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டால் போதும் என்று. ஆமென். வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டால் போதும் என்று விசுவாசித்தாள். ஆனால் விசுவாசித்து அவ்வளவு ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளிடத்திலே சென்று அவள் அந்த நேரத்திலே சுஸ்தமானாள். 12 வருடமாக தீராத வியாதி ஒரு நொடியிலே அவர் வஸ்திரத்தை தொட்ட பொழுது அங்கே சுகம் கிடைத்தது, விடுதலை கிடைத்தது. ஆமென். ஆண்டவர் அங்கே அவர் உணர்ந்து யார் என்னை தொட்டது என்று கேட்ட பொழுது அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே நான் தான் உம்மை தொட்டேன் என்று சொல்லி கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்றார், மகளே கவலைப்படாதே, உன் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது, உன் பயப்படாதே, சந்தோஷத்தோடு சமாதானத்தடி போன்னு சொல்லுகிறார். இன்று ஆண்டவர் உங்களோடு கூட உங்களையும் பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்க, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்க. ஆமென். கவலைப்படாதிருங்க, கர்த்தர் மேல் உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் வைத்து விடுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை விடுதலை கொடுப்பார்கள். ஆமென். இந்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்திலே ஒருமனம் பண்ணுங்க. எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் துதித்து ஜெபித்தோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்களோ, துதிக்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே நீர் ஆளுகை செய்யும், இடைபடும், பேசும், பலப்படுத்தும். உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும், உங்களுடைய சித்தத்தின்படி செய்யும். ஆண்டவர், எங்களுடைய சித்தம் அல்ல ராஜா, உங்களுடைய சித்தம் நிறைவேற நீர் வழிநடத்தும், பலப்படுத்தும், விடுதலை கொடு. இயேசுவின் நாமத்தினால ஆராதனையும் வார்த்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் எங்களோடு கூட சேர்ந்து சந்தோஷமாக அவரை ஆராதித்தீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேனலையும் நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணும்படி நீங்களும் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை அவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடு கூட சேர்ந்து உங்களோடும் என்னோடும் கூட சேர்ந்து அவர்களும் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆமென். இந்த நாளிலும் கூட அநேக செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிற பிரகாரம் இன்று நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. யுத்தங்களுக்காகவும் ஜெபியுங்க, தேசங்களுக்காகவும் ஜெபியுங்க. நாம் ஒருமித்து தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இந்த நேரத்தில் காணப்படுகிறோம். எங்களால் என்ன செய்ய முடியும்? ஜெபம் ஒன்றை மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்காக நாம் சேர்ந்து தேசங்களுக்காகவும் இந்த நாடுகள் அழிவுகளுக்காகவும் யுத்தங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தேசங்களிலே சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். அது மட்டும் இல்லாமல் அநேகருக்கு எங்களுடைய சேனலை ஷேர் பண்ணி ஆராதனை அவர்களோடு சேர்ந்து அவர்களும் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படிக்காக நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் எங்களுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கொமெண்டிலே ஆமென் என்று பதில் போடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்தும் எங்களோடு கூட இருங்க, எங்களுக்காகவும் ஜெபியுங்க. கர்த்தர் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒருமனமாக சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் ஒருபோதும் மறவாதே. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். 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 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.